பாருங்க மக்களே, கல்லணையில தண்ணி திறந்து விட்டு காவேரி கரை புரண்டு ஓடுது பாருங்க. கல்லணையில கச்சாவிலேயே கட்டி போட்டிருக்கோம். ரோகு மீன் உயிரோட இருக்கு, வேணும்ன்றவங்க வாங்க 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 வாங்க. எங்கயா தண்ணிய பார்த்தா இறங்கிட வேண்டியது, நல்லா பேண்ட் எல்லாம் தூக்கி இழுத்து மாட்டிக்கிட்டு. காவேரி ஆறுன்னு சொல்றதை விட காவேரி கடல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கல்லணையில மீன் விக்கிற இடம், கல்லணை மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் சொல்லலாம். உண்மையிலேயே அந்த வெயிலுக்கும் இந்த ஆத்துல இருந்து வர்ற அந்த சில்னஸுக்கும் அந்த காத்துக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு தலைவா. தலைவா டைவ் அடிக்க போறாரு பாருங்க. வாவ் பாருங்க தலைவா, விரால் மீன் பாருங்க, க்ளோஸ் அப்ல காட்டுறேன். அண்ணன் கையில எடுத்து காட்டுறாரு பாருங்க. இந்த போல குழம்பு வச்சுதான் கீழே தான் ஊற்றணும். ஆமா, என்ன பண்றது சொல்லுங்க, நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. என்னைய பார்த்தா சமைக்கிற மாதிரி இருக்கா, சமைக்காத மாதிரி? ரைட்டு. ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. கிழங்கா மீன் வேற, அது கடல் மீன், இது ஆத்து மீன். உழுவ மீன் இது சரியான டேஸ்டா இருக்கும். இதுல கெண்டை, கட்லா, ரோகு எல்லாமே உயிரா இருக்குது. இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்தா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு செம்ம ஜாலியான வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வந்திருக்கோம்? திருச்சி கல்லணைக்கு வந்திருக்கிறோம் தலைவா. எஸ், ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி தான் ஃபேமிலியோட கல்லணை வீடியோ பார்த்திருப்பீங்க. ஃபேமிலியோட ஜாலியா வந்து குளிச்சு அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிறதுடைய கதையே வேற தலைவா. தலைவா, இன்னைக்கு எதுக்காக மறுபடியும் கல்லணைக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். காட்டிடலாமா? காட்டுங்க, இங்க பாருங்க. தலைவா, தண்ணி திறந்து விட்டுருக்காங்க தலைவா கல்லணையில. ஒரு வாரத்துக்கு முன்னாடியா இல்ல ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. எங்களுக்கு சுத்தமா அந்த நியூஸே தெரியாது. நேத்து ஈவினிங் தான் தெரிஞ்சுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நம்ம காவேரி தாயை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. எப்படி இருக்குல்ல, எப்படி இது என்னப்பா இது கல்லணை, இது என்ன கடல் மாதிரி இருக்கு. அப்படி தழும்ப தழும்ப தண்ணி தலைவா, அப்படியே கண்ணே நம்ப முடியல. இது எத்தனை ஊர் தாண்டி வருது தெரியுமா? மேட்டூர்ல இருந்து பல கிலோமீட்டர். மேட்டூர்ல இருந்து சேலம், ஈரோடு, கரூர், இவ்வளவு ஊர்கள் தாண்டி நம்ம திருச்சியை தாண்டி உங்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர், திருவையாறு, திருவாரூர்லாம் தாண்டி கொள்ளிடத்துல போய் கடல்ல போய் கலக்குது தலைவா. ஸோ இந்த இறைவனுடைய அருட்கொடை இந்த காவேரியை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷான மீன்கள், கல்லணையில் பிடிச்ச அந்த காவேரி ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி, கெண்டை, விரால் மீன்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட்டு செம்ம பரபரப்பாக இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம போய் பார்ப்போம். அங்கே போய் நம்ம மீன்லாம் என்னென்ன மீன் இருக்குன்னு காட்டுறேன். மீன் வாங்கிட்டு போகிறோமா வீட்டுக்கு? பார்ப்போம், யோசிப்போம், பார்ப்போம். ஓகேவா? ஓகே தலைவா, வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பாருங்க தலைவா, எப்படி கரை புரண்டு ஓடுது பாருங்க காவேரி. மை காட், எப்படி ததும்பி நிக்குது பாருங்க அந்த தண்ணி. இல்ல வந்த ஃபோர்ஸுக்கு அவ்வளோ அழகா, அப்படி பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. மினுக்குது அந்த சன்லைட் அந்த தண்ணியில பட்டு. காவேரி தண்ணி அப்படியே மினு 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 மினுன்னு இருக்கு. உண்மையாவே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கல்லணை பாருங்க, எவ்வளோ பெரிய டேம் பாருங்க. வா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாவே தண்ணி தான். அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாவே செம்மையா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க தலைவா, எச்சரிக்கை அபாயம்னு போட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீர்வளத்துறையிலிருந்து அழகாக வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்துட்டு அப்படி லலிதா சொன்ன மாதிரி காவேரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. தலைவா, இந்த இடத்த பாருங்க, இதுதான் கல்லணையில மீன் விற்கிற இடம், கல்லணை மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு, மீன் மார்க்கெட் மாதிரி தான். சூப்பரா இருக்கு, நல்ல இயற்கையா இருக்குல்ல, பாக்குறதுக்கே அழகா சூப்பரா இருக்குது. எல்லா பக்கமும் சுத்தி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. சரி வாங்க, என்னென்ன மீன்லாம் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தலைவா, இங்கே பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சிருக்காங்க பாருங்க. அடாடாடாடா, நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கல்ல. அங்கே போய் அம்மாட்ட போய் என்னென்ன மீன் இருக்குன்னு கேளுப்போம். உயிரா வச்சிருக்காங்க போல டப்புல. துடிக்குது பாரு ஜிலேபி மீன். கேளு அவங்கள்ட்ட. ஐயோ, என்னென்ன மீனுக்கா இருக்கீங்க? இங்க இருக்கிறது ஜிலேபி, ரோக்கு, இறாலு, ஆத்துப்பொடி, கட்லா, எல்லா மீனுமே இருக்கு. இத்தனை வெரைட்டிஸ் மீன் வச்சிருக்காங்க. மீன் இருக்கு, எல்லாம் இங்க பிடிச்சதுதான். எல்லாமே கல்லணை டேம்ல பிடிச்சது.
இங்க பாருங்க எப்படி இருக்குது, சூப்பரா இருக்கு பாக்க. கல்லணை மீன் அன்னைக்கு என்னோட சேல்ஸ். உயிரோட கூட எக்ஸ்ட்ராவும் போடுவோம், கிலோ கணக்குல கிடையாது, சும்மா கூறு கணக்கு தான். கூறு கணக்கு. என்னென்ன நாட்கள்ல மீன் விற்பீங்க, என்ன டைமிங்னு சொல்லுங்க. காலையில 7-8 மணிக்கு வந்து கடை போடுவோம். சரி. சாயந்தரம் 7-8 மணி இதுக்குள்ள சேல்ஸ் கொண்டு போயிடும். சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும். எப்படி வாரத்துல 7 நாளுமா? அப்படி கிடையாது, ரெகுலராவே ரெகுலரா எப்பயுமே 12 மாசத்துக்கு ரெகுலராவே மீன். ரெகுலராவே மீன். மீன் வரத்தை பொறுத்து மீன் டெய்லி வர்றது. ஒரு நாளைக்கு நிறைய வரும், வரது ஒரு நாளைக்கு கம்மியா வரும். சூப்பர் சூப்பர். ஒரு நாளைக்கு சேல்ஸ் கூட சீக்கிரம் முடிஞ்சிடும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா முடியும். லேட் ஆகும். சரி சரி சரி. என்ன வேற என்ன ரேட்லாம் சொல்லலாமா? ஜிலேபி எவ்வளோ? ஜிலேபி வந்து 200 ரூபா கிலோ கணக்கு கிடையாது. விரா மீனும் கிலோ கணக்கு கிடையாது, சும்மா 400, 200, 300. கூரெல்லாம் வந்து இது 100 ஆத்துப்பொடி. இதெல்லாம் ஆத்துப்பொடி. பொடி ஆத்துப்பொடி வெளிச்ச ஐயோ தலைவா எப்படி இருக்கு பாருங்க இந்த மீன். கிலோ கணக்கு கிடையாது, எல்லாமே கூறு கணக்கு தான். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தலைவா இந்த மீன். ஐயோ இது என்ன இது குட்டி குட்டியா இருக்கு, இது என்னது இது? இது என்ன மீன்? ஆத்துப்பொடினா? இது வெளிச்சங்கிறது பாலத்துல தாண்டற பொடி. இதுதான் கல்லணை பொடி. ஓ அந்த தண்ணி வரும்போது எதிர் திசையில பாஞ்சிட்டு இருக்குமே குட்டி குட்டி மீன், அதே மீன் தான். ஓ அந்த இடத்துல நின்னு பிடிப்பாங்களா இத? இங்க பாருங்க தலைவா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தலைவா. இது எப்படிமா இது சமைக்கிறது? சும்மா இங்க குடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி நீட்டா கொடுப்பாங்க, வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். முழுசா கொதிக்க விட்டு கொஞ்சம் லேசா அள்ளி போட்டு ஒரு கொதியோட இறக்கணும். சூப்பர் சூப்பர். வறுக்கிறதா இருந்தா முழுசா மசாலா தடவி சத்த நேரம் மசாலா எல்லாம் வச்சிருந்து அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்ன மீன்? இது கிழங்காம இருக்கு. இது கிழங்கா மீன் கிடையாது, இது வந்து உளுவா மீன். உளுவா மீன். கிழங்கா மீன் வேற, அது கடல் மீன், இது ஆத்து மீன். உளுவ மீன் இது சரியான டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும், முள்ளு இருக்காது. இது வந்து அந்த போன தடவை நம்ம வந்திருக்கும் போது சாப்பிட்டோம்ல, கல்லணை வந்திருக்கும் போது அந்த மீன் சாப்பாடு கடையில கூட வாங்கியிருந்தாலும் சாப்பிட்டோம். ஆமா 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 ஆமா. இது என்னக்கா அப்படியே உயிராவே வச்சிருக்கீங்க? கண்டையெல்லாம் உயிரோட இருக்கியா? கட்டி போட்டு தான் எடுத்து வந்து கொடுப்போம். ஓ அப்படியா? தண்ணிக்குள்ள புடிச்சு கட்டி போட்டுருவோம். ஆமா ஆமா ஆமா. உயிரோட இருந்தா தானே பாக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரம் எடுத்தோம்னா செத்து போயிரும் மீன். அது கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அது கொஞ்சம் உயிரோட பிரஸ் தான். பிடிக்க சேல்ஸ் ஆகும். ஒரு மீன் எடுத்து காட்டுங்க கையில. இங்க பாருங்க தலைவா, ஜிலேபி மீனை பாருங்க, நல்லா உயிரா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படிக்கா அந்த இப்ப உயிர் மீன் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்? உயிர் மீன் நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம காவிரி ஆத்து மீன், டேம் மீன் தானே, டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி சரி சரி. கலப்படம் கிடையாது இங்க. எல்லாமே ஆத்து மீன் தான். ஓகே ஓகே. இது எங்க இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்க? இந்த கெண்டை மீன்லாம் எங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க? கெண்டை மீன் எல்லாம் ஆத்துல கட்டி போடுவோம் கொண்டாந்து. விக்க உயிரோட கொண்டாந்து. இப்ப இருக்குமா? எங்க பிடிக்கிறாங்க? மீன் கட்டி கிடக்கு பாக்குறீங்களா? பாக்குறோம். எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஜாலியா இருக்குமா. ஆத்துல வந்து அந்த வாங்கிருவோம். சமைச்சு கொடுக்குறீங்களா? எனக்கு சமைக்க தெரியாது இந்த பிள்ளைக்கு. வாங்கிட்டு போய் மீனை பூரா பூனைக்கு போட்டுறேன். அப்புறம் இந்த பிள்ளை குழம்பு வச்சுதான் கீழே தான் ஊத்தணும். ஆமா என்ன பண்றது சொல்லுங்க, நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. என்னைய பார்த்தா சமைக்கிற மாதிரி இருக்கா, சமைக்காத மாதிரி? ரைட்டு. ஒரு செல்லுல தான் எல்லாமே வருதாயா. நீ மீன் குழம்பு வைப்பது எப்படி? செல்ல நோண்டுனாதான் மீன் குழம்பு, கறி குழம்பு, சோறு, என்ன சோறு கலர்றது, ஆக்குறது, வடிக்கிறது தெரியாதவங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு செல்ல பார்த்து எல்லாம் செய்வாங்க பாருங்க. சுருக்கமா என்ன கேட்க வராங்க, நீ படிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்க வராங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அப்படி டைரக்டாவே கேளுங்க, நீ எல்லாம் படிச்சிருக்கியா, என்னதான் நீ இந்த காலத்துல? எங்களை மாதிரி ஆளுவதான் விவரம் கேட்கணும். வெங்காயம் போடணுமா, தக்காளி போடணுமா, புளி ஊத்தணுமான்னு கேட்கணும். நீங்க படிச்ச பிள்ளைங்க செல்ல ஒரு அமுக்கு நோண்டுனா எல்லாமும் அதுல வருது. சரிம்மா, நான் வந்து செல்ல பார்த்து சமைக்க கத்துக்கிறேன். இப்ப நான் போய் அந்த மீன் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வந்துறேன். கெண்டை மீன். அண்ணே வாங்கண்ணே. வேடு கட்டுவாங்க. சரி பாத்தியா, உனக்கு இந்த அவமானம் தேவையா? மானத்தை வாங்குறீங்க நீங்க, வாங்க பேசாம. சரி ஓகே. ஆனா அது மட்டும் காட்டுங்கண்ணே, நம்ம பாக்குற மக்களுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறீங்க, உயிரா கொடுக்குறீங்கன்றதை காட்டுறதுக்காக அதை மட்டும் பார்ப்போம் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு. தலைவா பாருங்க, கெண்டை மீன் அங்க வச்சிருந்தாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த கெண்டை மீனை உயிரா புடிச்சு அப்படியே ஆத்துல அந்த கச்சாவுல ஏமா வள மாதிரி இருக்கும், அந்த கச்சால கட்டி போட்டிருக்காங்க. உயிரா இருக்கு. இங்கதானோ? பாத்து போ. இப்படிதான் வரணுமா? என்ன நாங்களும் வரலாம்ல? அண்ணன் கூப்பிடுறாரு, கவனம், ரொம்ப கேர்ஃபுல். தண்ணிக்குள்ள இறங்கி போறாரு அண்ணன். இதோ வரனே. தண்ணியில இறங்கணுமா என்ன? என்னண்ணா சரி, இது எப்படி இதோ அங்க கிடக்கு, அந்த கிடக்கு கச்சால. இங்க வா, இது எப்படி நான் போய் பாத்துட்டு வரேன். போங்க. எங்க பாருங்க, எங்கயா தண்ணிய பார்த்தா இறங்கிட வேண்டியது. நல்லா பேண்ட் எல்லாம் தூக்கி இழுத்து மாட்டிக்கிட்டு.
ஆனா செருப்பு ஜாலியா போட்டுக்கலாமா? போறீங்க. செருப்பு எது குத்தாதுல? பாத்துட்டு வந்துடுறேன் தலைவா. போங்க போங்க தலைவா போங்க. ஐயோ தண்ணி எப்படி இருக்கு? பத்திரமா போங்க. ஆனா சகதியா இருக்குமா? நீச்சல் தெரியாதுண்ணே. அட தரையா? ஓகே ஓகே ஓகே. ஏ தரமா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரலப்பா. ஏய் இங்க பாரு மீன. வாவ் தலைவா. அண்ணா எத்தனை கிலோன்னு இருக்கும் இதுல? 20 கிலோ இருக்குமா தலைவா? இதுல கெண்டை, கட்லா, ரோகு எல்லாமே உயிரா இருக்குது. இது என்ன மீனா? போட்லாக்குன்னு சொல்லுவாங்களா அதுவா? ரோகு கெண்டை. வா எல்லாமே இங்க பிடிக்கிறதாண்ணா? எப்படி பிடிப்பீங்க வலை விட்டா? யோ 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 செம்மையா இருக்குது செம்மையா இருக்குது. சரி க்ளோஸ்அப்ல காட்டுவோமா மீனை? ஆனா கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் எடுத்துருவாங்க. அந்த உள்ளுக்குள்ள மீனை மட்டும் நான் காட்டிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மக்கள் பார்க்கட்டும். தலைவா கல்லணை வந்தீங்கன்னா நீங்க சரியான நேரத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சும்மா வேற லெவல்ல கிடைக்கும் தலைவா. இங்க பாருங்க மீனை காட்டுறேன் பாருங்க, அண்ணா காட்டுறாரு பாருங்க. வாவ் எப்படி பட்ட பட்ட பட்டன்னு துடிக்குது பாருங்க. ஆனா எத்தனை மீன் இருக்கும் இதுல? இங்க பாருங்க இதை வந்து கச்சான்னு சொல்லுவாங்க. அந்த கச்சால போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவு மீன் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க தலைவா, டேமுக்கு கீழே டேம் ஷட்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. தண்ணி சும்மா காற்றாட்டு வெள்ள மாதிரி ஓடுது பாருங்க. அடாடாடா. ஆனா இது ரோகு மீனானே? ரோகு மீன். ரோகு மீன் எப்படி வால் ஆட்டுது பாருங்க. நீ கீழே தண்ணியில விட்டா ஓடிடும். தண்ணியில விட்டுறாதம்மா, இது தர கிடையாது, தண்ணியில விட்டுறாத. வாயப்பாரு வாயப்பாரு பாருங்க பாருங்க, ரோகு மீன் யாருக்கு வேணும்? உயிரோட ரோகு மீன். வாங்க 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 வாங்க. கல்லணையில கச்சாவிலேயே கட்டி போட்டுருக்கோம். ரோகு மீன் உயிரோட இருக்கு, வேணும்ன்றவங்க வாங்க 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 வாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே அண்ணா பாத்து கவனம். அடேங்க அப்பா சூப்பர். இதுல ஜிலேபி மீன்லாம் இல்ல, ஏன்னா கெண்டை மீன் எல்லாமே. ஜிலேபி முடிஞ்சிச்சு. இப்ப இங்க வாங்க வர்றவங்களுக்கு இங்கேயே வந்து எடுத்து கொடுக்கறதுனால கொடுப்பீங்களா? பீஸ் கணக்குல கொடுப்பீங்களா? நல்லா ஃபேமிலியோட பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம வரோம், ஒரு 20 கிலோ மீன் வேணும், கண்ணால பார்த்து வாங்கணும்னா ஐயோ அத பார்த்து பார்த்து கவனம் கவனம். பத்ரனே பத்ரனே பொறுமையா போயிர போதுனே கவனனே. ஏய் தலைவா, மை காட். அட இது கட்லாவா? ரோகு தானா இது? அம்மா இங்க பாருங்க. வாய பாருங்க தலைவா. ஐயோ ஏதோ சொல்லுது ஓன்ட்ட. ஏய் என்னை ஊட்டி என்ன சொல்லுது? பா எத்தனை கிலோ? 16 கிலோ வளருமா இந்த கெண்டை மீன்? வளருமா இந்த கெண்டை மட்டும் 16 கிலோ? பா இந்த மீனை பிடிக்கிறதே உனக்கு எப்படி இருக்கு? ஐயோ செம வெயிட்டா இருக்கு. ஆனா இது எவ்வளவு இருக்கும்? 1 கிலோ இருக்குமா 3/4 கிலோ இருக்குமா? 2 கிலோ. 2 கிலோ. இப்படி காட்டுங்க மீன் உடம்ப காட்டுங்க. பயமா இருக்கு, இப்படி பாஞ்சிருச்சுன்னு என்ன பண்றது? அதுக்கு இப்படி திருப்பி வச்சேன். தலைவா 2 கிலோ ரோகு மீனை கையில தூக்கி வச்சிருக்குது பாருங்க லலிதா. வேற லெவல் உயிர் மீன். எங்க போனாலும் எனக்கு மட்டும் மீன் எடுத்து கையில கொடுத்துறாங்கல்ல. சூப்பர் சூப்பர். ஆனா என்னன்னா குழம்பு ஃப்ரை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்ல? அவ்வளவுதான். செம செம. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்க ஃபோன் நம்பர் இருக்குதானே? நம்ம வீடியோல கொடுத்து விட்டுறலாம் ஃபோன் நம்பரு. யார் வந்தாலும் நம்ம சேனல் பேர் சொல்லுவாங்க, நீங்க மீன் கொடுங்க. தலைவா நல்லா பாத்துக்குங்க. காவேரியில நம்ம கல்லணையில இவ்வளோ அழகா மீன் வித்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. கச்சால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏமா கை கழுவியாச்சா? இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத அனுபவம்ல. ஐயோ உண்மையாவே ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நார்மலா வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு காட்டினா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் வாங்க வருவாங்க. இவங்களுக்கு நல்ல பிசினஸ் ஆகும். இன்னொன்னு இந்த கச்சால கட்டி போட்டுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் வந்து அப்படியே உயிரோட இருக்கும். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் இந்த தண்ணிக்குள்ளேயே எத்தனை நாள் ஆனாலுமே அதுல உயிரோட இருக்கும் தெரியவா கச்சால. ஏன்னா நம்ம இப்ப ஒரு டேங்க்ல இல்ல ஒரு டப்புல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அந்த தண்ணியில. அதனால அந்த மீன் வந்து இறந்துரும், ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்ல குறிப்பிட்ட நாட்கள்ல இறந்துரும். ஆனா இங்க அப்படி இல்ல, இயற்கையா ஆத்துல ஓடுற தண்ணி தானே, அந்த வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது, ஆக்சிஜன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணியில. அதனால கச்சால போட்டு வைக்கும் போது அதுக்கு வந்து ஃபுட்டும் போட தேவையில்லை, அது பாட்டுக்கு உயிரா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கல்லணை வந்தீங்கன்னா நான் அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் தர்றேன், வந்து பார்த்துட்டு அதை காலையில 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரையும் இருப்பாங்களாம். மேக்சிமம் நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி உயிரா உங்களுக்கு கச்சால இருந்து அப்படியே துடிக்க துடிக்க மீன் எடுத்து அழகா கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாரு அண்ணன்.
திங்கள் முதல் ஞாயிறு வரை, சண்டே வரை. ஓகே, அண்ணே திங்கள் முதல் சண்டே வரை அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா நாட்களும். ஏன்னா சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப 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 நன்றிண்ணே. நான் வரோம், கடைக்கு வரோம். புது எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் நமக்கு செம தலைவா. உண்மையாவே ஜாலியா இருக்கு. பாருங்க தலைவா, நாங்க வந்து அவங்க ஃபிஷர்மேன், இங்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனு மீனவ துறையில இருப்பாங்க. அதாவது இந்த ஆற்று பக்கம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க கூட்டு வந்தாங்க மீன் நமக்கு எடுத்து கொடுக்குறதா காட்டுறதா கூட்டு வந்தனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி வந்தோம். யாரும் வந்து அனாவசியமா டூரிஸ்ட் வர்றவங்க அனாவசியமா தனியா வந்து யாரும் இதுலலாம் இறங்கி வராதிங்க, ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு டேம் ஷட்டர் தலைவா. இந்த நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க, 2x ஜூம்ல காட்டுறேன். அடா பாருங்க தலைவா, அந்த இடத்துல சின்னதா லைட்டா கொஞ்சம் இவ்வளவுதான் வந்து அந்த ஷட்டர் தூக்கியிருப்பாங்க. எவ்வளவு தண்ணி ஆர்ப்பரித்து ஓடுது பாருங்க. அடா உண்மையிலேயே அந்த வெயிலுக்கும் இந்த ஆத்துல இருந்து வர்ற அந்த சில்னஸுக்கும் அந்த காத்துக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு தலைவா. தேங்க்யூ காட், தேங்க் காட் தான் சொல்லணும். என்னமா கிளம்பலாமா? வாங்க. ஓகே, டன். பா நல்லா சூப்பரா வந்து கச்சால கட்டி வச்சிருந்த மீனை செமையா பார்த்தாச்சு. இப்படி வாங்க, அண்ணன்ட்ட வந்து நம்ம நம்பர் கேட்போம். அண்ணா அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்கண்ணே. 9629567844. ஓகே, நீங்கள் வந்து கல்லணை வந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருச்சியில் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீன்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் உயிரோட பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னாலும் கச்சால அழகாக கட்டி வச்சிருக்கிறாங்க. வந்து நீங்கள் பார்த்தே வாங்கிக்கலாம். இந்த பாருங்க, இந்த கடை தான் எப்படி பல வச்சிருக்காங்க பாருங்க. மீன் சும்மா அப்படிதான் இருக்குது. வாங்க பாருங்க, அழகா அந்த மரத்தடி நிழல்ல தான் வந்து இந்த பக்கம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறனால க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, அண்ணன் பாருங்க விரால் மீன். ஆஹா, ஓடுறத பாருங்க. அம்மாடி, ஆஹா வாய்ப்பே இல்லைன்னா இதெல்லாம் ஓடிரும். அண்ணனே சொல்லிட்டாரு இதெல்லாம் நீங்க பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு. இது அவங்க கையிலேயே அடங்க மாட்டேங்குது, நமக்கு என்ன பண்ணுவோம், துள்ளி பூச்சி ஓடிரும். பா இது எப்படி இருக்கு பாருங்க இந்த விரால். இது என்ன விரால்னு சொல்லுவாங்கண்ணே? நம்ம நாட்டு விரால். இது ஆத்துல பிடிக்கிறது. இங்க பாருங்க தலைவா, விரால் மீன் பாருங்க, க்ளோஸ் அப்ல காட்டுறேன். அண்ணன் கையில எடுத்து காட்டுறாரு பாருங்க. தலைவா, காவேரி ஆத்துல வந்த நாட்டு விரால் உயிரா இருக்குது பாருங்க. தொட்டு பாத்துக்கலாம், கையில பிடிக்கலாம் முடியாது. அங்க பாருங்க, அவருக்கே வழுக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க தலைவா. கல்லணையில எவ்வளவு சூப்பரா வந்து மீன் சேல்ஸ் பண்றாங்க பாருங்க. சைஸ் தகுந்த மாதிரியா? சின்ன மீன் காட்டுங்க, இருக்கிறதுலே சின்ன மீன். கடவுளே, பாத்தீங்களா அது என்ன ஆட்டம் காட்டுது சின்ன சைஸ்ல. அது எவ்வளவு இந்த சின்ன மீன்? இந்த மீனா 150 ரூபாய் கொடுப்போம். 150 ரூபாய்க்கு. விரால் நாட்டு விரால்ல நல்ல ரேட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்லாம் அடிச்சுக்கவே முடியாது. எக்ரி நம்ம மேல விழுந்திருக்கும். ஓகேண்ணா, நன்றிண்ணா. சூப்பர் தலைவா. ஸோ வந்து பார்த்துக்குங்க, கல்லணையில் இவ்வளோ அழகான ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு இங்கே கல்லணையில் பிடிச்ச ஜிலேபி, கெண்டை, நாட்டு விரால், அப்புறம் அந்த ஆத்துப்பொடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சாரஞ்சாம்பொடி, ஆத்துப்பொடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வாரத்தில் 7 நாட்களும் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கல்லணை மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா எவ்வளோ மீன் வேணுமோ வாங்கிட்டு போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சு வறுத்து சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏமா அவ்வளவு பேர் வராங்க மீன் வாங்குறதுக்கு, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கடல் மீனை காட்டிலும் ஆத்து மீன்ல டேஸ்ட் ஹெவியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதும். இந்த நாட்கள் வந்து இப்ப தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, நிறைய மீன்கள் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கிடைக்கும். ஓகே, அண்ணனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க இங்க என்ன நிலவரம், கடை இருக்குதா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கங்க. தலைவா, அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து கல்லணையிலேயே அடுத்த ஸ்பாட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷட்டரு இருக்கும், டேம் ஷட்டரு. அங்கே அதிக அளவில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நான் நியூஸில் பார்த்தேன். பாருங்க, கடல் தான். ஐயோ, காவேரி கடல் தலைவா. இது காவேரி ஆறுன்னு சொல்றதை விட காவேரி கடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன வண்டி போய் பார்க்கிங்ல போட்டு வரலாமா? இல்ல இப்படியே நிப்பாட்டிட்டு இந்த இதை காட்டிட்டு போயிடலாம் வாங்க. இல்ல இந்த டேம் ஷட்டரை இங்க போட்டோம்னா ஃபைன் போடுவாங்க நினைக்கிறேன். அப்படியா? யாரா போட்டு தான் போயிருக்காங்க. அங்க இருந்து நடந்து வரணும், ஒரு 2 நிமிஷம் இதை காட்டிட்டு போயிடலாமே மேல இருந்து. அப்படியா? ஆட்டோக்காரன் கேப்பமா?
அண்ணா ஒரு 10 நிமிஷம் வண்டி போடலாமா? சரி ஓகே, அண்ணா போடலாம்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் அப்படி போட்டுட்டு ஏமா நம்ம போய் உள்ள போய் இதை மட்டும் காட்டிட்டு வந்துடலாம். தலைவா வந்துட்டோம் தலைவா, நாங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்தா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. வந்துட்டோம் கல்லணை. இங்க பாருங்க. ஐயோ ஏங்க பேக் கேமரால காட்டுங்க, அப்பதான் நல்லா தெரியும். பேக் கேமரால பார்க்கலாமா? அங்க பாருங்க தலைவா. மை காட், இங்க பாருங்க. அடா அடா, உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லா அந்த பனி மாதிரி இருக்கு பாருங்க. மேல எவ்வளவு தண்ணி, அப்படி பாருங்க. தண்ணி கொட்டுறது அப்படியே அந்த சாரல், அது பனி மூட்டமா தெரியுறது வந்துட்டு அந்த சாரல். எப்படி தண்ணி ஓடுது பாருங்க. கீழே எவ்வளவு அழகா குளிச்சு என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க பாருங்க தலைவா. வேற லெவல் தலைவா. ஆக்சுவலா எல்லா ஷட்டர்லயும் தண்ணி வந்து அதிகமா திறந்து விட்டதுனால ரொம்ப ஃபோர்ஸா தான் வருது. பட் இதுல வந்து ரொம்ப முக்கியம், நீச்சல் தெரிஞ்சவங்க தான் குளிக்கிறாங்களே தவிர மத்தவங்க எல்லாம் இந்த பாருங்க இந்த வாய்க்கால தான் குளிக்கிறாங்க. தலைவா இங்க பாருங்க, வாய்க்கால்ல போறாங்க பாருங்க. எப்படி போறாங்க பாருங்க அந்த வாய்க்கால்ல. அடாடாடாடா, என்னம்மா தண்ணி இல்லாத நேரத்துல வந்து குளிச்சுட்டு தண்ணி இருக்கிற நேரத்துல வந்து குளிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமே. பாத்தீங்களா, இன்னைக்கு நான் உங்களை குளிக்க விடாம பண்ணிட்டேன். நல்ல ட்ரெஸ் எடுத்து குளிக்க போறேன்னு சொன்னீங்க. என்னைக்குமே நீ பண்ற அநியாயம் பெரிய அநியாயமா இருக்கு. அப்பயே சொன்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம், குளிக்கிறதுக்கு ஸ்பாட் இருக்கு, ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நோ, அது எப்படி நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கலாம், அதனாலதான் நான் எடுத்துட்டு வரேன். ஒன்னையும் தான்மா குளிக்கிறதுக்காக வர சொன்னேன். தலைவா இப்ப இந்த ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி இன்னும் க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி வருது, எப்படி குளிச்சிட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாம் தலைவா. வாவ், அடா 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 அடா, மேல இருந்து குதிக்கிறாங்க போ, மேல இருந்து குதிக்கிறாங்க. வா, ஓய்யோ தலைவா, தண்ணி எப்படி ஓடுது பாருங்க தலைவா. எவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்றாங்கன்றத அப்படியே வந்து நேர்ல பார்த்து இல்ல குளிச்சு அப்படியே உணர்ந்து அனுபவிச்சாதான் தெரியும் தலைவா, சொன்னாலாம் புரியாது தலைவா. பாருங்க மக்களே, கல்லணையில தண்ணி திறந்து விட்டு காவேரி கரை புரண்டு ஓடுது பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். அண்ணெல்லாம் ஒரு 2 மணி நேரமா குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து குளிக்கிறோம் தலைவா. அப்படித்தான் இருக்குது அங்க பாருங்க. கண்டிப்பா என்ன காண கிடைக்காத சொர்க்கம். இங்க பாரு, இந்த குட்டீஸ பாரு, குட்டீஸ பாருங்க, குட்டீஸ் போறத பாருங்க தலைவா. அப்படியே ஃபுல்லா காட்டுறேன் தலைவா, ஒய்டு போட்டு காட்டுறேன். அடா 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 அடா, சொல்ல வார்த்தைகளே இல்லை தலைவா. சத்தியமா வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு அழகா இருக்கு தலைவா. வாவ் வாவ். எப்படி தண்ணி இவ்வளவு ஃபோர்ஸா போகும்போது நடந்து வர்றாங்கன்னு தெரியல. கீழே தரதான் இருக்குது, ஆனா பாசி பிடிச்சி போய் பயங்கரமா வழுக்கும். அசால்ட்டா நடந்து வர்றாரு இந்த தம்பி. மீடியா பட்டதாரி. தலைவா டைவ் அடிக்க போறாரு பாருங்க. வாவ், பா மீன் மாதிரி துள்ளி போயிட்டாருங்க தண்ணிக்குள்ள. செம, வேற லெவல்.
காட்டி டைவ் அடிச்சாங்க கரெக்டா டைவ் அடிச்சாங்க பாருங்க இங்க பாரு வாவ் ஐயோ யா பாருங்க தலைவா மை காட் டாப் வியூ எப்படி இருக்கு பாருங்க க்ளோஸ் அப்ல பார்க்கலாமா நல்லா என்ஜாய் பண்றாங்க தலைவா தம்பி டைவ் அடிக்க போறாரு பாரு ஸ்விம் பண்றாரு பாத்தியா அழகா நீச்சல் அடிக்கிறாப்ல நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இவ்வளவு பெரிய இடத்துல டைவ் அடிக்க முடியும் குளிக்க முடியும் ஆமா தெரியாதவங்க எல்லாம் அந்த வாய்க்கால்ல நமக்கெல்லாம் அந்த வாய்க்கால் தான் ஆமா நம்ம எல்லாம் வந்தோம்னா அப்படியே அந்த வாய்க்கால்ல இந்த நீர் யானை மாதிரி அந்த வாய்க்கால்ல அப்படியே கொஞ்சம் நேரம் கடந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளவுதான் ஓகே தலைவா பாலத்து மேல நின்றுட்டு இருக்கிறோம் கீழே எப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றதையும் வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் மன நிறைவையும் தந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆக போகுது இன்னும் வந்து சூரியன் மறையில நல்ல வெளிச்சமா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கிரௌடு தலைவா வெயில் போனதுக்கு அப்புறம் அவ்வளவு கூட்டம் வந்து மேல இருந்து பார்த்து என்ஜாய் பண்றாங்க நிறைய பேர் குளிக்கிறத பாக்குறதே ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் தான் ஆமா ஏன்னா இங்க லோக்கல் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாலியா சுத்தி நின்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம இதோட வந்து இந்த கல்லணை வரத முடிச்சுக்க போறது இல்ல இன்னும் 5 மாசத்துக்கு நம்ம ரெகுலரா கல்லணை வரதான் போறோம் ஓகேவா கண்டிப்பா எனக்கு ஒரு ஆசை இன்னும் 2-3 நாள்ல நம்ம வந்துட்டு கல்லணையில அந்த வாய்க்கால்ல குளிச்சுட்டு அந்த மீன் வாங்கி நல்லா செய்ய சொல்லி இங்கே நல்லா ஜாலியா சாப்பிட்டு போலான்னு சூப்பர் கண்டிப்பா வரும் கண்டிப்பா ஷூர் கண்டிப்பா நம்ம வரோம் தலைவா சோ இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் கண்டிப்பா அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அகைன் இதே மாதிரி இல்லைன்னா இதை விட ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீடியா பட்டதாரி தேங்க்யூ தலைவா தண்ணி காட்டுங்க செம